ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கிறிஸ்தவர்களின் புனித தலமான சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற சாந்தோம் சர்ச். கிறிஸ்தவ நம்பிக்கைகள் முதல்ல இந்தியால பரவ தொடங்கின இடம் நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளா தான். இன்னைக்கும் கேரளால இருக்கிற நிறைய சர்ச்சஸ் அதோட ஆரிஜினா செயின்ட் தாமஸ் தான் சொல்றாங்க. இப்போ நாம சாந்தோம் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்க த டாம்ப் ஆஃப் செயின்ட் தாமஸ் மியூசியம்க்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த மியூசியம்க்கு கீழே தான் செயின்ட் தாமஸோட கல்லறை இருக்கு. அண்ட் இந்த மியூசியம்ல கிபி 1523 தொடங்கி தொடர்ந்து நடந்த அகழ்வாராய்ச்சிகள்ல கிடைக்கப்பெற்ற அரிய பொருட்கள் எல்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் வேற வேற காலகட்டங்கள்ல எடுக்கப்பட்ட அல்லது வரையப்பட்ட சாந்தோம் பசிலிக்காவோட படங்கள் தான். 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னெல்லாம் சர்ச்சுக்கு பக்கத்திலேயே இப்ப இருக்க நம்ம மரீனான்னு கூப்பிடுற பீச் இருக்குமாங்க. சில சமயங்கள்ல சிட்டி அமைதியா இருக்கும்போது கடலோட அலைகள் எழுப்புற சத்தத்தை சர்ச் உள்ள இருந்தே ஒருத்தரால கேட்க முடியுமா. கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் படி கிபி 72ல சென்ட் தாமஸ் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு இந்திய மன்னன் ஒரு சிலையை காமிச்சு அதை வணங்கி கிறிஸ்தவத்தை மறுதளிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணப்போ அவர் முடியாதுன்னு எதிர்த்து நின்னாராம். அப்புறம் வேற வழி இல்லாம அந்த சிலையை அவர் நெருங்க முயற்சி பண்ணப்போ அந்த சிலை சுக்குநூறா உடைஞ்சு போச்சான். அதனால கோவப்பட்ட அந்த மன்னன் சென்ட் தாமஸை கொல்லும்படி கட்டளையிட்டாராம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அரசனோட மனைவி கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டு மதம் மாறினதாகவும் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவோட 12 சீசர்கள்ல ஒருவரான இந்த செயின்ட் தாமஸ்னு சொல்லப்படுற இறை தூதர் கிபி 72ல இப்போ பரங்கிமனையில சொல்லப்படுற செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல கொல்லப்பட்டாரு. அவரோட உடல் மயிலாப்பூர்ல அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவரோட கல்லறை மேல சர்ச் கட்டப்பட்டுச்சு. அதுதான் இப்போ நம்ம நின்னுட்டு இருக்க சாந்தோம் பசிலிக்கா. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பிக்சர் வெங்கலத்தால செய்யப்பட்டது. இந்த பிக்சர் சென்ட் தாமஸ் செஞ்ச ஒரு முக்கியமான அற்புதத்தை விவரிக்குது. பெரிய பெரிய பலசாலிகளால அகற்ற முடியாத ஒரு ஆற்றோட தடுப்பை ஒரு அரசன் முன்னாடி சென்ட் தாமஸ் அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன கடிவாளத்தால நகர்த்தினப்போ அதை பார்த்து வியந்து போய் சந்தோஷப்பட்ட அந்த மன்னன் அவருக்கு அங்க சர்ச் கட்ட பெர்மிஷன் கொடுத்ததாகவும், இந்த மாதிரி இந்தியால அவர் நிறைய அற்புதங்களை இயேசுவின் பேரால செஞ்சதாகவும் சொல்றாங்க. போர்ச்சுகீசியர்கள் 1523ல தொடங்கி நிறைய அகழ்வாராய்ச்சிகளை டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ல பண்ணினாங்க. அதன்படி இந்த இடத்துல ஒரு சவக்குழி இருந்ததாகவும், அதுல சில மனித எலும்புகள் இருந்ததாகவும், அதோடவே ஒரு பானையில மண்ணும் ஒரு அம்பு அல்லது ஈட்டியோட தலைப்பகுதியும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அது ஒரு சாதாரணமான சவக்குழி கிடையாது. அந்த கல்லறை 3 அடுக்கு கான்கிரீட்டாலையும் 2 அடுக்கு கல்லறை கற்களாலையும் கட்டப்பட்டு இருந்துச்சாம். அதாவது அரசர்களோட கல்லறை எப்படி கட்டப்பட்டிருக்குமோ அதே மாதிரி கட்டப்பட்டு இருந்ததா சொல்றாங்க. என்னம்மா நீ உண்மையா சொல்றன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த கல்லறையை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் நம்ம அரிக்கமேடுல இருக்க 1st செஞ்சுரி ரோமன் ட்ரேடிங் ஸ்டேஷனை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்களோட ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சரி, யார் இந்த செயின்ட் தாமஸ்? பைபிள்ல இவர் பத்தின முக்கியமான இன்சிடென்ட் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவருதான் ஜீசஸ் சிலுவையில அறையப்பட்டு 3வது நாள் உயிரோட வந்தப்போ அவரோட கையில இருக்கிற சிலுவையில அறையப்பட்ட ஆணிகளோட காயத்துல என் விரலை நுழைச்சி பார்த்தாதான், அவரு விழால என் கைய வச்சு பார்த்தாதான் ஜீசஸ் உயிரோட எழுந்ததா நம்புவேன்னு சொன்னவர். நல்லா பாருங்க, இந்த கண்ணாடி குடுவைக்குள்ளதான் செயின்ட் தாமஸ கொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஈட்டியோட தலைப்பகுதியும் அவரோட எலும்புல ஒரு பகுதியும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது.
இங்க இருக்க வாசகங்கள்ல வெவ்வேறு மொழியில இந்த சர்ச் எப்படி உருவாச்சு, இந்த சர்ச்சோட வரலாறு என்னங்கிறது எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட சீடர்களான 12 பேர்ல 3 பேருக்கு தான் உலகத்திலேயே இந்த மாதிரியான சர்ச் கட்டப்பட்டிருக்கு. அதுல ஒன்னு ரோம் வேட்டிகன் சிட்டில இருக்க செயின்ட் பீட்டரோட கல்லறை இருக்க செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா. இரண்டாவது ஸ்பெயின்ல இருக்க செயின்ட் ஜேம்ஸோட கல்லறை இருக்க சாண்டியாகோ டி கம்போஸ்தெல்லா கேத்தட்ரல். மூணாவது நம்ம நின்றுட்டு இருக்க சான் தோம் பெசிலிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.